ஏய் என்ன டிஃபனு? என்ன மாமா? என்னடி டிஃபனு? இட்லி. இட்லியும் சட்னியும். இட்லி சட்னி இதை விட்டா ஒண்ணும் தெரியாது. உங்க அம்மா வீட்டுல இருந்து இது ஒண்ணுதான் கத்துன்னு வந்துக்கிற. சரி சரி பண்ணி தல சீக்கிரம். ஏய் எச்சக்கல வேணுமா? என்ன சொன்ன என்ன சொன்ன? சட்னிக்கு ஒச்சக்கடலை வேணுமான்னு கேட்டேன். ஒச்சக்கடலை போடு. ஒச்சக்கடலை போடவா? ஒச்சக்கடலை போடு போடு. ஒச்சக்கடலை போட்டாதான் சட்னி. எனக்கு மட்டும் தான் தப்பா கேக்குதா? குட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோவா போகிறாங்க. இல்லை இல்லை நான் வரல சொல்லிட்டேன். ஹலோ சொல்டா. என்ன மச்சான் கோவாக்கு ரெடி ஆகிட்ட போல? உனக்கு என்ன மச்சான் தங்கமான பொண்டாட்டி, எனக்கு என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவா. எனக்கு தான் மச்சான் பர்மிஷன் வாங்கவே முடியாது, ஒத்துக்கவும் மாட்டா, டார்ச்சர் பண்ணுவா. கொடுத்து வச்சோ மச்சான் நீ அண்ணா நீ. சரிடா. இல்லை குட்டு நான் போல விடு. இல்லை இல்லை நீ போ பரவாயில்ல. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் போ. கன்ஃபார்மா? மச்சான் மச்சான் ஒத்துக்கிட்டாடா. உன் பொண்டாட்டியோட நீ எப்போ இருக்குன்னு மெசேஜ் பண்ண, நான் கால் பண்ணுறேன். இங்க பாருடி, இனிமே என்னை குடிக்க கூடாதுன்னு நீ சொல்லவே கூடாது. ஏன்? இந்த வீடியோ கேளு. பீர் குடிக்கிறனால கிடைக்கிற 3 பெனிஃபிட்ஸ். நம்பர் 1, பீர்ல இருக்கிற சிலிக்கான் அப்படிங்கிற பொருள் நம்ம எலும்புகளை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்குது. அது மட்டும் இல்லாம உடைஞ்சு போன எலும்பு ஒட்ட வைக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமா ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 2, பீர் குடிக்கிற நிறைய பேருக்கு கிட்னில ஸ்டோன் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 3, பீர் குடிக்கிறனால நம்ம பிரெயின் ரொம்பவே பூஸ்ட் ஆகி ஆக்டிவ் ஆகுதான். எப்படி எவ்வளவு நன்மை இருக்கு தெரிஞ்சுக்க. இனிமே குடிக்காதியா அப்படின்னு நீ சொல்லவே கூடாது. சரிங்க, இனிமே நீங்க டெய்லி குடிங்க. குடிசு வரையில 2 பாட்டில் எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வாங்க. உனக்கு எதுக்குடி? உங்க எலும்பு மட்டும் தான் வலுவா இருக்கணுமா? எங்களுக்கு வலுவா இருக்க கூடாதா? ஆண்களுக்கு மட்டும்தான் கிட்னி இருக்கோ, பெண்களுக்கு கிட்னி இல்லையா? ஆண்களுடைய மூளை மட்டும் சுறுசுறுப்பா வேலை செய்யணும், பெண்கள் மூளை வேலை செய்யக்கூடாது. நீங்க மட்டும் ஆரோக்கியமா இருக்கணும், நாங்க ஆரோக்கியமா இருக்க கூடாது. வாங்கிட்டு வாங்க வரையில. ஆட்டம் என்ன என்ன வாங்கிட்டு வரீங்களா? நான் குடிக்கவே போலடி, தலையச்சி உடி. ஐயோ அம்மா காலை ஏத்தி வண்டி ஏத்தி வந்துட்டானே. ஐயோ காலை கண்ணுக்கு தெரிதே இல்லையா உனக்கு? எங்கயா பார்த்து ஓடின வர வண்டி நீனு? நோ நான் இடிக்கல, நான் அவனே வந்து விழுந்துட்டானா. நான் டச் கூட பண்ணல நான் அவனே. யோ மூடைய வர பசி நான் அங்கிருந்து பார்த்துனே தான் வரேன். பையனை இடிச்சு போட்டு என்னமா நான் இடிக்கலன்றா? அவன் பாறைய வழியில எப்படி துடிக்கிறானா? நோ எங்க அம்மா சத்தியமா நான் இடிக்கல, நான் அவனே தான் வந்து விழுந்தா. அம்மா சத்தியமா இடிக்கலையா? யோ பையன் அவன் தான் காலு போயிடுச்சு, ஒண்ணுத்துக்கு ஆகாது. சூத்து மூணு வரும், காசு 20,000 கொடுத்துட்டு வெளியே பையன் நீ. 20,000மா? நோ நான் சிவனே மாட்டுக்கு பிள்ளை இருக்குது போயிருந்தேன்னா அவனை வந்து விழுந்துக்கண்ணா. சரி நான் 20,000 நான் தரேன். நான் இப்போ அவன் கால் வெயிட் கொடுத்தேண்ணா. இந்தாண்ணா 20,000 அவன் கால் வெயிட் கொடுண்ணா. அவன் கால் வெயிட் கொடுண்ணா. நான் எட்டுன்னு போடுறேன் கொடுண்ணா. எங்கேயாம்மா நீ? இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, ஃபோன் பார்த்துட்டே இருக்க. சரி ஓகே. என்ன செய்யற? சாம்பார் வைக்கிறேன்டா. ஏய் எப்ப பாரு சாம்பார் சாம்பார்னு வைக்காதடா, வேற ஏதாவது டேஸ்டியா செய்டா. சரி ஓகேடா. ஓகே. இதெல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்குல்ல, இன்னைக்காவது துடைக்கலாம்ல? தொடச்சிடுறேன். தீப் ஒரு டீ கொண்டு வாடா. கொண்டு வரேன். அப்படியே சூடா பஜ்ஜி போட்டு எடுத்து வரியா, சூப்பரா இருக்கும். துணிலாம் காஞ்சிச்சா? ஏய் அப்பப்ப அயன் பண்ணியும் வைடா. ரூம் ஏன்டா இவ்வளவு குப்பையா இருக்கு? இவன் என்ன குளிக்காம பெட்ல படுத்து இருக்கான்? அப்பாடா. தீப் ஒரு டீ. நான் உன் போன் தெரியாம சொல்லிட்டேன். ஏய் எறா கார் சேவரா கட்டானே தினோ கட்டா எறா கார் சேவரா புரியுதா? ஒரு அடி வந்து அவ சொருகிடுவோம். ஏய் சித்தப்பா எறா வண்டி
டேய் டக்கு நேரா ஸ்டார்ட் பண்றது டேய் உனக்கு கார் ஸ்டார்ட் பண்றதுக்கே தெரியாதா? பைக் திருட கொண்டு வந்துட்டு நீ கார் ஓட்ட சொன்னா எப்படி ஓட்டுவோம் நானு? டேய் உன்னை போய் திருடுக்குன்னு வந்து மாறா என் செருப்பை கழட்டி என்ன அடிச்சுண்டா. ஆனா ஒரு சின்ன ஹெல்ப்னா அவனுக்கு கார் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. நான் ஊட்ட நிறைய எடுத்து வந்து கொடுத்தேன்னா காசு கூட என்ன கொடுத்துருவா. ஹலோ அண்ணா சொல்லலாம். அண்ணா டெல்லி வந்து சென்னை வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணணும். அது எவ்வளவு செலவிடல பரவாயில்ல கொஞ்சம் பாருண்ணா. ஆட்டோல ஆகாதுண்ணா, ஏதாவது ஜேசிபி இருந்தா பாருண்ணா. ஜேசிபிலியா? ஆமாண்ணா. சரி அண்ணா சொல்லுண்ணா. டெல்லி வந்து சென்னை வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணா அது எவ்வளவு செலவிடல பரவாயில்ல கொஞ்சம் பாருண்ணா. நான் அது வார நேரத்து தானே ஆகும். கிரேன் இருந்தா தானே போய் பாரு. கிரேனா? சரி வட போலாம். அண்ணா சொல்லலாம். டெல்லி வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அது எவ்வளவு செலவாயிட்டாலும் பரவாயில்லண்ணா கொஞ்சம் பாருண்ணா. டெல்லி சென்னை ஷிஃப்ட் பண்ணுமா? டெல்லி சென்னை ஷிஃப்ட் பண்ற அளவுக்கு என்னன்னாச்சு? ஆனா அது ஒண்ணும் இல்லண்ணா, இவன் பரீட்சை எழுதும் போது இந்தியாவோட தலைநகர டெல்லிக்கு பதிலா சென்னை எழுதிருக்கானா, அதனால வாத்தியார் பேப்பர் திருத்தத்துக்குள்ள எடுத்து வந்து வச்சிருந்தா பாருண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்னது டெல்லிக்கு பதிலா சென்னையில எழுதிருக்கானா? சொல்லுங்க யாரு? அப்பா இருக்காராப்பா? அப்பா வீட்ல இல்லண்ணா. அம்மா இருக்காங்களா? அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, நான் வரேன் நாளைக்கு ஆகும். சரி இப்போ பார்சல் தர வாங்கிக்கிறியா? வீட்டில் இருக்க நகை பணம் எல்லாம் எங்க தண்ணி காட்டுற திரும்ப. ஏய் என்ன போதா? खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. மச்சான் சொல்றேன். அந்த பூமன் பெண் பார்த்தா நான் காசு 50,000 கொடுத்துறேன். டேய் ஏய் நீனே கொடுத்துட்ற. ஏன்டா? அவனுக்கு எனக்கு சரியான சண்டைடா, அடிதுர்ல இட்டுக்குது. சரி போடா கொடுத்துறேன். டேய் என்னடா பாலாஜி 50,000 உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டான். 1,00,000 ரூபாய் தரணும். 50,000 தான் கொடுத்தானா? எத்தனை அவங்ககிட்ட கொடுத்துருப்போ. இதேடா உங்களோட ஒரே ரூபா தானே போச்சு. 2 months later. டேய் நீ இங்க 2 மாசமா எங்கடா தேர்றது? டேய் அவன் நீ ஏதோ 1,00,000 தரணும், அவன் 50,000 கொடுத்துட்டு அவன் மானான்ட்டான். டேய் மானான்ட்டேனா? சரி விடு, நல்லதா போச்சு. சரி கரெக்டா கதை பாத்துக்கடாப்பா. டேய் டேய் ஏடா அதெல்லாம் கரெக்டாக்குது. இப்ப 2 மாசம் வச்சிருந்து அது வட்டி காசு கொடுத்துட்டு போடா. 2 மாசம் வட்டி காசு நான் தரட்டா? அதை சட்டம் போட்டு தடுக்கு. நில்லு. என்ன லேட்டு சார்? உடம்பு சரியில்லை சார். உடம்பு சரியில்லையா? சரி போ. தேங்க்யூ சார். என்ன ஜடம் எப்படி இருக்கு? யாருக்கிட்ட? ஏங்கிட்டேவா? எப்படி இவ்வளவு வந்த பாத்தியா? ஹாய் ஹாய் சிஸ்டர், சேம் டு சேம் சார் மாதிரி இருக்கீங்க. சாரோட சிஸ்டரா? ஆமா, நான் சாரோட சிஸ்டர் தான் நானு. மாட்டிக்கணுமா? சோலி முடிஞ்சுது.
சார் எஸ்எம் சார் கூப்பிடுறேன் சார். ஓடிரா சிவி. அண்ணா ஒரு சிக்கன் ரைஸ் எவ்வளோண்ணா? 120 ரூபா. 120 ரூபா. ஆனா நெட் பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. வைஃபை பாஸ்வேர்ட் சொல்லு, நான் ஜிபே பண்ணிடுறேன். சாப்பிட்டோண்ணா. சாப்பிட்டாரு. அண்ணா பாஸ்வேர்ட் சொல்லு, நான் அமௌண்ட் போட்டு விட்றேன். சாப்பிட்டோண்ணா. என்ன அவர் அப்பப்ப சாப்பிட்டு சொல்றாரு? ஒருவேளை நம்ம ஓசியார் போடுவாரோ? சரி போய் சாப்பிட்டு வரணும். நோ ஏன்னா 360 ரூபா போட்டுக்குது, 120 ரூபா தானே சொன்னேன் நீனு. ஆனா இப்ப 3 மச்சில் போய் தின் போட்டு அதுக்கே என்ன காசு தருவாங்க? நோ நீ தானே போய் சாப்பிட்டோன்னு சொன்ன. நான் எங்கண்ணா உன்னே சாப்பிட்டா சொன்னேன். வைஃபை பாஸ்வேர்டு கேட்டா சாப்பிட்டான்னு சொன்னா. என்னது வைஃபை பாஸ்வேர்டே சாப்பிட்டுவான்றதாமா? ஏய் உன் இஷ்டமா இருக்கலாம், இங்க வந்து வேலை செய்யக்கூடாது. முடிஞ்சா வேலை செய்ய, இல்ல வீட்டுக்கு போ. வேலையில கூட நிம்மதியா விட மாட்டான். ஏய் நில்லு. ஏண்டா நாய கடன் வாங்கினா தரமாட்டேன். மற்ற அறிவு இல்லை உனக்குலாம். சாப்பாடு தான்டா சாப்பிட்ற. சாப்பாடு எல்லாம் பீயா தின்ற. கடன் தொல்லை வேறையா? சனியே எல்லாம் பிரச்சனையும் உன்னாலதான். எங்கன்னா போய் செத்து தொலை. வீட்லயும் என்ன நிம்மதியா விட மாட்டான். சே தூக்கம் கூட வர மாட்டேங்குது எனக்கு. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏகப்பட்ட பிரச்சனைடா. உன் பிரச்சனை இங்க சொல்லு. வீட்டுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, கடன் தொல்லை, நைட்ல தூக்கம் வரல, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. ஏன்னா ஒரு நல்ல தீர்வு வேணும் இப்போ. டேய் அவனுக்கு மேட்ச் ரவுண்ட்ஸ் ஒரு கோட்டை குடி. ஐயோ அப்பா, நீ இதை வச்சுதான் நிம்மதியா தூக்கணும். அப்பா தெய்வமே. கணக்குல ஏதோ போட்டு போறானா? அண்ணே நாளா எதுவும் போடலண்ணே. அண்ணா போட்டோ நான் பாத்துறேன். சரக்கு எடுத்து குடிச்சு விடுற. அண்ணா உங்க சரக்கு ஏதோ போட்டு போறாருண்ணா. அண்ணே நான் எதுவும் போடலண்ணே. அப்ப நீ எதுவும் போடல. அப்ப வந்து சரக்கு எடுத்து குடியா பாப்போம். நீ அமையாருண்ணே, உனக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணே. வந்து குடியா. தம்பி நானே ஆளு இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிட்டாங்க. கவலையில விஷத்தை அது அவரு குடிச்சிட்டு போயிட்டாரு. பில்லு 400 ரூபாய். எந்த மத்தனா? இது மட்டும் 200 ரூபாய். ஏய் மச்சான் எந்த சேர்த்து கொடுத்துற காசு இல்லைன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்து நான் கடங்காரன் எடுக்கிறேன். ஒண்ணு காசு இருந்தா கூட இல்லைன்னா ஏதாவது செட் கீட் கழுவு சொன்னா கழுவிட்டு வா. என்கிட்ட காசு இல்ல ஒண்ணும் இல்ல. சரி விட்றா, நான் பார்த்து பாக்குறேன். பாக்கறேன். அண்ணா ஸ்கேன் பண்ணிடுறேண்ணா. சரி பண்ணிடுங்க. ஆனா போட்ட பாருண்ணா. சரி ஓனரே அங்க பாரு, அந்த புள்ள பாத்துனே பாரு. எங்க அந்த பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆகுது. காசு போட்ட மாதிரினா சரி. உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.